அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, சித்திரை மாதத்தில் மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான், ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை 28ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி முதல் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய குருவினுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இந்த வேளையில் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தை விட்டு விலகிவிட்டார். எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ராகு மிக வலுவாக சித்திரை 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் மிக வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். கேது குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் மிக பெரிய அளவில் சங்கடம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இல்லை. எனவே மிக சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்மத்தில் இந்த மாதம் முழுவதும் வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். மங்களகாரகன் மிக வலுவாக சுபஸ்தான இடங்களை வலுப்படுத்துவதை காட்டிலும் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானமாகிய 10இல் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். இது உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சுக்கிரனும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும், எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் 9ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார். முற்பகுதியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணையக்கூடிய புதனின் அமைப்பு ஒட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டுவதோடு கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை, தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் என்பதை சந்திரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். இப்படி நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த சித்திரை மாதத்தில் இருக்கும் போது தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்துல குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்கியே இருக்கும். நிச்சயதார்த்தம், திருமணம், வளகாப்பு, மகப்பேறு போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சுப விரய செலவுகள் அதிகரிக்குங்க. இந்த தருணத்தில் அப்படி சுப விரயங்கள் அதிகரித்தாலும் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக குரு, சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். உஷ்ண கிரகமான சூரியனும் உச்சம் பெற்றிருப்பதால் காய்ச்சல் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். சில நேரங்களில் பயணங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட அதில் குறைந்த தனலாபத்தை பெறுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்க
இருக்கக்கூடிய உங்கள் உறவினர்கள் மூலமாக இனிமையான மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சிறு முயற்சியிலே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. மேலும் இந்த வேளையில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் சாதகமாக இருப்பதால் உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும். அன்றாட பணிகளை கவனமாக சிறப்பாக செயல்படுவதால் எதிர்கால நலனை பற்றி கருத்தில் கொண்டிருந்த பல சங்கடம் நிறைந்த விஷயங்களை மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சியிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை கனகச்சிதமாக இந்த வேலையில் கைகூடும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தில் நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்ற கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உள்ளது. உங்களுடைய புதிய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஏற்றுமதி, இறக்குமதி உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடுகிறது. தொழில்துறையில் எதிர்பாராத மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் அமைய போகிறது. உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை பெறுவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் அமைதி, மகிழ்ச்சி என பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். கடுமையாக உழைத்த உங்களுக்கு அதற்கேற்ற பலனை நிறைவாக சந்திக்க முடியும். கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. பழைய கடன்களை அடைத்து புத்துயிர் பெறக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சூழல் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடி விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும்.